காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை மின்ப ஜப தியானமே, எஜமானின் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானின் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஆமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே, வளர்த்தீமை நிந்தை மொழிகள் உண்மே. பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவார். வளர்த்தீமை நிந்தை மொழிகள் உண்மே. பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். அந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். அந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமே. சோராமல் என் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே. சோராது என் பின் வா என்றாரே. அவரோடு பாடு சகித்தாலுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாலுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இன்ப
ஜபதியானமே கருணை பொற்பாதம் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஆமென். அதிகாலையில் ஆமென். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். ஆமென். தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபதியானமே பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இலை பாருவே. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இலை பாருவே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜபதியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் ஆமென். அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு எஜமானை நம்முடைய ஆன்மா. ஆமென். காலை நேரம் இன்ப ஜபதியானமே எஜமானின் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவே. எஜமானின் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜபதியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் ஆமென். ஆமென். அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபதியானமே. ஹல்லேலூயா. பிரைஸ். நம்ம நடத்தி வருகிற எஜமானை நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்ரி பிளெஸிங்ஸ் ஃப்ரம் அபவ். எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அவரிடத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அவரை நினைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ராம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்ரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. இன்னும் கிருபைகளால் கர்த்தர் நிரப்பும்படியாய் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் நாம் சுகபலத்தோடு இருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரி காபா ஷதர மந்தலரவா ஓரி காபா வதன மந்தலரதரவா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா உபகாரங்களை, உன் வாழ்க்கையில் செய்து இருக்கிற எல்லா நன்மைகளை, நடத்துகிற வழிகளை எல்லாம் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதி என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா இதுவரைக்கும் நடத்துகிற எல்லாவற்றையும் நினைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஷகனம கபதலரவா யரம கபதனலமந்தலரவா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தார். பலனால நம்மளை இடை கட்டினார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். பாதுகாத்து வருகிறார், நம்மளை போஷித்து வருகிறார், நிலைத்து நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஆமே ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த ஹல்லேலூயா ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே
மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த ஹல்லேலூயா ஒரு நாள் மறவாதே. என் கர்த்தர் செய்த என் ஆத்துமாவே மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை ஒவ்வொரு நாளும் கிருபைகளால் நம்மளை நிறைத்து மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் அதை நினைக்காமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம். கர்த்தர் செய்த ஆமே ஒரு நாள் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை பலத்தை புதுப்பிக்கிறவர் புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் காத்திருந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தினார், நமக்கும் வெளிப்படுத்துவார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் நாமும் காணுவோம். தேவனுக்காய் காத்திருக்கும் பொழுது செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த இத்தனை ஆண்டுகளா வாழ்நாட்கள ஹல்லேலூயா உன் கர்த்தர் செய்த ஓ அதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள
உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. எப்போதும் கடிந்து கொள்ளா, என்றென்றும் கோபம் கொண்டீரா. எப்போதும் கொள்ளா, என்றென்றும் கோபம் கொண்டீரா. குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. நம் குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, அதனால் நாம் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆமே எம் கர்த்தர் செய்த. ஹல்லேலூயா. எம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். நம்மீது ஆண்டவர் கருணை இரக்கம் காட்டுகின்றார். மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த ஆமென் ஆமென் ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்றி ராஜா ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஓ ஹல்லேலூயா மறவாதே. என் கர்த்தர் செய்த ஓ ஹல்லேலூயா ஒரு நாள் மறவாதே. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்தும், நமக்கு பயந்தவர் மேலோட கிருபை பூமிக்கு வானத்துவம் பெரியது தூரம் போல. ஆமென். வானளவு உயர்ந்துள்ளது, கிழக்கு மேற்கு தூரம் போல. அகற்றிவிட்டார் குற்றங்களை, கிழக்கு மேற்கு தூரம் போல. அகற்றிவிட்டார் குற்றங்களை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த ஆமென் ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே ஓ ஷபனரரரபா ரிபவனரரரபா. கர்த்தர் செய்த
மணி மூடி ஒவ்வொரு ஆண்டையும், ஒவ்வொரு மாதங்களையும், ஒவ்வொரு நாளையும் இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே ஓ ஹல்லேலூயா உள்ளத்தோடு கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளோ ஆமே நன்றி செலுத்துவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை தாரே, நோய்களை நீக்கினாரே, மரணத்திலிருந்து நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, அடுகொழி நின்று ஆமே ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஹல்லேலூயா கர்த்தர் செய்த ஆமே நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு with full heart. என் ஆத்துமாவே ஆமே தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் இன்னும் கிருபை 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 பெருகட்ட ஆண்டவரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த மறவாதே. என் கர்த்தர் செய்த இனிமேலும் செய்ய போகிறவரே ஆமை நடத்த போகிறவரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. never forget. கர்த்தர் செய்த ஆமே ஒரு நாள் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கொடுக்க கொடுக்க நன்றி கொடுக்க கொடுக்க நன்மைகள் இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நம் ராஜா நம் தகப்பன் நம் நடத்தி வருகிறவர். ஓ ரிஷ்டரமா கபதலரமா இகபபதரமா தலரமா ஓ ரிஹ
Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா சத்தத்தை உயர்த்தி நம்முடைய நாவுகளிலிருந்து தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கிற ஜனங்கள், நன்றி செலுத்துகிற ஜனங்கள், கர்த்தரை உயர்த்துகிறவர்கள், தங்கள் சிந்தனையில் கர்த்தரால் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தங்களை தாழ்த்துகிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே கூடிடுவோம், தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமா ஆராதிப்போம், ஆசீர் மழையா பொழிந்திடுவார். ஆனந்தமா ஆராதிப்போம், ஆசீர் மழையா பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். தேவ ஜனமே கூடிடுவோம், தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார், கணக்கில்லா நன்மையை அளித்திடுவார். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார், கணக்கில்லா நன்மை அளித்திடுவார். ஆவியில் எளிமை ஆராதனை செய்தார், அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். ஆவியில் எளிமை ஆராதனை செய்த, அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமா ஆமென் ஆசீர் மழையா பொழிந்திடுவார். நம்முடைய முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆமென் ஆசீர் மழையா பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஓ வசனத்தில் வாழ்வதால் வளமாக வாழலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. வசனத்தில் வாழ்வதால் வளமாக வாழலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. நீதியில் நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம், நித்திய கிருபையை பெற்றிடலாம். நீதியில் நிலைப்பதால் சத்தியத்தில் நிலைத்து வாழ்றவர்கள் கிருபையை பெற்றிடலாம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம்,
பரிந்து பேசும் இயேசுவை பணிந்திடுவோம். உலகை வென்று உன்னதம் ஏறி பரிந்து பேசும் இயேசுவை பணிந்திடுவோம். சத்திய வேந்தனாம் சாத்தானை வென்றவர் சபையின் சிரசை போற்றிடுவோம். சத்திய வேந்தனாம் ஆமே நம் தலைவர் நம் ராஜா போற்றிடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம். நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம். தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக ஆமே நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்தால் கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பயத்துடன் பக்தியுடன் கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார் பாரில் உயர செய்திடுவார். பரிசுத்த ஓய்வு நாளை ஆமே பாரில் உயர செய்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம். தேவனை உயர்த்திடுவோம். ஆமே தேவ ஜனமே ஓ பிரைஸ் யூ லார்ட் உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடு. எதிர்காலங்கள் தேவனுடைய கரங்களிலே. ஆமே நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களிலே. ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியோட துதித்திடுவோம். கிருபை பெருக ஹல்லேலூயா. நன்றியோட துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்தார் கர்த்தர் இறங்கிடுவார். சேனையாய் இணைந்து ஆமே கர்த்தர் இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அந்தகாரங்கள் விலகியோடும். ஆமே 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 சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. அந்த ஆமே இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம். நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம். நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் ஆமே பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் ஓ ஷபதலரப ஸ்தோத்தரிப்போம். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்த சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சேனையாய் ஆமே இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம். தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே ஓ ஷபரரப உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய்
கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார் கணக்கில்லா நன்மையை அனுப்பிடுவார். கபடில்லா இதயத்தில் ஆமென் நன்மையை அளித்திடுவார். ஆவியில் எளிமை ஆராதனை செய்தார் அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். ஆவியில் எளிமை ஆராதனை செய்தார் அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம், தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே ஆமென் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையா பொழிந்திடுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Father. அப்படி நாம் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்றவர்களாக ஹல்லேலூயா. Oh thank you Father. நன்றி 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 நன்றி. Oh thank you Holy Spirit. Hallelujah. Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய ஆன்மாவுக்கு ஏற்றது. அதுவே நம்முடைய ஆன்மாவை நிறைவாக்கக்கூடியது, இன்பத்தை தரக்கூடியது. கர்த்தரை தேடாத ஆத்துமா வெறுமையும் சஞ்சலமும் துக்கமும் குழப்பமும் கவலையும் நிறைந்ததாகவே காணப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுனால அங்கே விடுதலை, சமாதானம், தெளிந்த புத்தி எல்லாம் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனமாய் ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் பற்றாக்குறைகளை பார்க்க வேண்டாம், நிரப்புகிற கர்த்தரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். நன்றியுடன் Praise the Lord. கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம், நன்றியுடன். ஓ ஷபதலரபா ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah 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 hallelujah. Thank you Father. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் உம்முடைய
விருப்பத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. என் விருப்பம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க நீரன்றி என்ன பாரில் உம்முடைய துணை இல்லாமல் உம்முடைய ஆவியின் பலன் இல்லாமல் நாங்கள் வெற்றியாய் வாழ முடியாதப்பா. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்கா நிறுத்தி நீரன்றி என்ன பாரில். கன்ஃபஸ் அறிக்கை செய்வோம், நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவரே ஆமென். சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்கா நிறுத்தி கல்வாரியின் மண்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே ஆமென். கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வேண்டாம். நம்மளை ஒப்பு கொடுப்போம். ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என் ஆவியோடான்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் வந்தேன். இது என்னுடையதல்ல, உம்முடையது. ஆலய நீர் உலாவுகிற தங்கியிருக்கிற உம்முடைய வீடாய் ஆலயமாய் ஆசீர்வதி கருளும் ஆவியோடான்மா சரீரம் எல்லாரும் அன்பரே உமக்கென்றும் வந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி கருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை. அவ்வளவு தியாகம் பாடு எல்லாம் எனக்காக தானே. நான் அழியாதிருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஏற்றேன். கண்டு விரை. நான் அழிவின் பாதையில இனி வாழ மாட்டேன். கழுவும் திரு ரத்தத்தாலே அதை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே ஆமென். இதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக நான் என்ற சுயம் பெருமைகள் எல்லா காரியங்களாமே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே நல் மூட்டும். நாங்கள் ஒரு பொருட்டல்ல, பெற்று மாமிசம் சாக தேவார் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே ஆமென். கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே
மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவர் இயேசுவின் சாயல் பரிசுத்த ஜீவியத்திற்காக எல்லாவற்றையும் நாங்கள் ஆமென் பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் ஆமென் மன்னவர் இயேசுவின் சாயல் இந்நீலத்தை கண்டதாள் கல்வாரியே உமக்காக எங்கள் வாழ்க்கை உமக்காகவே ஆமென் கரை நீங்க இருதயத்தை கழுவும் இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை அல்லேலூயா பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கும் பலிபீடம் என்பது நம்மளை உணர்கிற சுத்திகரிக்கிற ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை அடியேனை திரு சித்தம் போல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆண்டு நட நானே என்னை ஆளக்கூடாது பிசாசனை ஆளக்கூடாது உலக கலாச்சாரம் என்னை ஆளக்கூடாது நீரனை ஆள வேண்டும் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா நம்முடைய சத்தியம் உம்முடைய வசனம் என்ன ஆளட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நட இடுமே கல்வாரே அன்பினே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க பகை கசப்பு வெறுப்பு ரகசிய பாவங்கள் கழுவும் எல்லாம் வாழ்த்து இருக்கக்கூடாது கரை நீங்க கரங்களை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்ரா 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 ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Father. ஆண்டவர் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ம் ம் ம்
ம் ம் ம் ம் ம் சம்பவிக்கும் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இது ஆவிகளால் நிறைந்த ஒரு உலகம். நம்முடைய சரீரத்தை யாரும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நாமளே ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் ஃபார்ம் தான். நம்முடைய ஆத்மா, இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிற நாம், இந்த சரீரம் நாம் அல்ல, இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிற நாம், நம்முடைய ஆவி ஆத்மாலாம் இட்ஸ் இன் ஸ்பிரிட் ஃபார்ம். அது ஆவியின் ரூபத்தில் இருக்கிறது. இது இந்த உடம்பை விட்டு பிரியும் போது இந்த உடம்பு யூஸ்லெஸ்ஸாக மாறிடும், அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த உடம்புக்கே வேல்யூ. அதனால் இந்த உடம்பை பார்த்து, இந்த சரீரத்தை பார்த்து யாரும் நம்ம மேன்மை நினைக்க வேண்டாம். இந்த சரீரம் என்பது யூஸ் அண்ட் த்ரோ. ஷேவிங் பண்ணுறோம், யூஸ் அண்ட் த்ரோ ரேஷன் சொல்கிறோம்ல, அந்த பிளேடு கொஞ்சம் நல்லா தேஞ்சி மொக்கையானதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், தூக்கி போட்டுடுறோம், அவ்வளோதான். அது மாதிரி இந்த உடம்பெல்லாம் நமக்கு இந்த பூமியில் யூஸ் அண்ட் த்ரோவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆத்துமா, இந்த ஆவி வாழ்வதற்கு பல மேனிகள் உண்டு. பவுல் சொல்லுகிறார், வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் மற்ற புறஜாதிகளைப் போல உங்கள் சரீரத்தை நீங்கள் பெருமையாக நினைக்க வேண்டாம். மற்ற புறஜாதிகள் தான் தங்கள் சரீரத்தை வச்சு அயன் பாடி, அந்த பாடி, என் சரீரம் வைரம், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதுக்கு வேல்யூ. நம்ம இதை விட்டு விலகிட்டால் எப்போ எடுக்க போகிறீங்க என்ன கேட்பாங்க, எப்போ எடுக்க போகிறீங்க, எப்போ வச்சு எவ்வளோ நாள் வச்சுன்னு இருப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எப்போ எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் தேவனுடைய ஜனமே, திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். நல்லா உங்கள் மனதில் பதிய வைங்க. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். இது ஆவிக்குரிய உலகம். ஹல்லேலூயா, நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஆவிக்குரிய உலகம். ஹல்லேலூயா. நம்ம பேர் ஏன் ஆவிக்குரியவன் வேதம் சொல்லுதுன்னா, நம்ம இந்த சரீரத்தை பெருசுப்படுத்தக்கூடாது. நம்ம ஸ்பிரிட்டட் பீப்புள், நம்ம ஆவினால் உருவான ஒரு மக்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால் தெளிவாக இருக்கணும், நல்ல தெளிவாக இருக்கணும். அதனால் இந்த சரீரத்தை உலக மனுஷங்க என்னென்னவோ பண்ணுவாங்க, என்னென்னவோ டெக்கரேஷன், அலங்காரம், எதையோ மாற்றி போட்டுவாங்க, என்னென்னவோ மாற்றுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. இந்த சரீரத்தை அழகுபடுத்தத்தக்கதாக என்னென்ன காஸ்டியூமோ போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாமே அவங்க மாம்சத்துக்குரியவர்கள், நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த ஸ்பிரிட், இந்த ஆவியையும் ஆத்மாவையும் இரண்டு விதமான வல்லமைகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் கட்டுப்படுத்த முடியும். ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்னொன்று சாத்தானுடைய ஆவிகள். இது ரெண்டுத்துக்கு கீழே இல்லாமல் எந்த மனுஷனும் இந்த பூமியில் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஜெபித்து கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவங்க அத்தனை பேரும் அண்டர் த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி கீழே இருந்து கொண்டே இருப்பார்கள். ஜெபம் இல்லாமல், கர்த்தரை தேடாமல், பயபக்தி இல்லாமல் இருக்கிற அத்தனை பேருமே சாத்தானுடைய ஆவிகளுக்கு கீழாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. என்ன கேட்டால், ஒவ்வொரு ஆத்மா அந்த உலகத்தில் உருவாக்கும் பொழுதே அந்த ஆத்மாவுக்கு ஒவ்வொரு இன்சார்ஜ் ஸ்பிரிட், ஒவ்வொரு இன்சார்ஜ்னா சொல்லுவாங்க தமிழில், பொறுப்பாளர்கள். அந்த ஆத்மாவை இந்த உலகத்திலேருந்து பாதாளம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஸ்பிரிட்டில், பிசாசில் ஒவ்வொரு ஆவிகள் இந்த உலகத்தில் நியமிக்கப்படும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு அவங்க தேவனுக்குள்ளே அவங்க பிறக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, இந்த அத்தனை ஆவிகளும்
ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகளும் அந்த மனுஷனை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகும், கர்த்தருடைய பிள்ளைகளாக சொந்தமாய் வரும் பொழுது. ஆனால் வெளியே போனாலும் இந்த ஸ்பிரிட்டுக்கு இலைப்பாறுதலே இருக்காது, இலைப்பாறுதலே இருக்காது. நீங்கள் எங்கெங்கே வேணாலும் போங்க, நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, ஆனால் உங்கள் வீடு மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் வரவே வராது. நீங்கள் எங்கே போய் சுற்றினாலும் உங்கள் மனசு என்ன இருக்கும், எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், எப்போ ஓய்வு எடுக்கலாம், எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம், உங்கள் வீடு மாதிரி கம்ஃபர்டபுள் உங்களுக்கு வரவே வராது. அதே போல் தான் இந்த ஆவிக்கும் ஒவ்வொரு மனுஷங்க ரட்சிக்கப்படும் போது இந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த மனுஷங்க மேலே உரிமை வராது, உரிமை இருக்காது. ஏன்னா இயேசுவின் இரத்தத்தின் கீழாயோட பாதுகாப்பின் கீழாய் ஒரு மனுஷன் வரும் பொழுது அவன் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக மாறுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா பார்த்துனே இருக்கும், இவ்வளவு நாள் நம்ம தான் இவங்கக்கிட்ட இருந்தோம், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம தான் இருந்தோம், இந்த ஆவி ஆத்மாவை நம்ம தான் என்ன பண்ணோம், ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தோம். இப்போ நம்மளை நம்ம வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க, இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டாங்க. ஆனாலும் நான் விடமாட்டேன். ஆண்டவர் எப்போ அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறாரோ நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், நான் என் வீட்டுக்கு போவேன். அது மாதிரி நிறைய விதமான சேசிங் நம்மளை கண்காணித்து நம்மளை தள்ளுவதற்கு, நம்மளை ஆளுகை செய்வதற்கு பிசாசின் ஆவிகள் எப்பவுமே ரெடியாக இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா அந்த வசனத்தை பாருங்கள். ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். ஒருத்தங்களுக்கு பிசாசு துரத்தும் போது ஏன் நீ வந்தான்னு கேட்டப்ப அது சொல்லிச்சான், என்னை விட சூப்பராக கலகம் பண்ணுறதில், பிரிக்கிறதுல, கோல் மூட்டுறதுல கை தேர்ந்த ஆத்மாவாக இருக்குது. இது நான் பண்ண வேண்டியதை விட அதிகமான ஒர்க் இதை என்ன பண்ணுது. அதனால் இப்படிப்பட்ட ஆத்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிசாசு என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட ஆத்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பிசாசு ஒரு குவாலிட்டிஸை பார்த்து மக்களை கவர்ந்து வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதே பரிசுத்த தகுதியை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்தம் உருவாக கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே அளவில்லாமல் பொழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கெட்ட புத்தி, கெட்ட எண்ணம், கெட்ட தீய காரியங்களாம் பெருக பெருக பிசாசுக்கு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, அது அங்கே வாசிக்கிறோம், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே ஃபஸ்ட்டு பார்க்குமா. உங்கள் உடம்பு எத்தனை போயிட்டு ஸ்கேன் பண்ணுறீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் பண்ணுறீங்க. பிசாசா என்ன பண்ணுவான், உங்களுக்குள்ளே இன்னும் இருக்குது, இன்னாதான் உங்கள் ஆத்மாவுக்குள்ளே இன்னாதான் இருக்குது. ஆண்டவர் இருக்கிறாரா, பரிசுத்தம் இருக்குதா, ஜப வாழ்க்கை இருக்குதா, துதி இருக்குதா, வேத வாசிப்பு இருக்குதா, அபிஷேகம் இருக்குதா, பரிசுத்தாவி உள்ளே இருக்கிறாரா, பரிசுத்த வாழ்க்கை இருக்குதா, அல்லது வெளியே பரிசுத்தவான்களை போல நடிச்சுட்டு அந்தரங்க வாழ்க்கையில் கோல்மாலாக இருக்கிறாங்களா, எல்லாமே என்ன பண்ணுவான் பிசாசு, அழகாக ஸ்கேன் பண்ணுவான். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அந்த பிசாசுக்கு கண்டுபிடிக்கிறானா. ஃபஸ்ட்டு அங்கே அந்த பிசாசு பார்க்குற விஷயம், அந்த வீடு வெறுமையாகவும், எப்படி இருக்குதா, வெறுமையாகவும், வீடு சும்மா பூட்டி வச்சிருக்குது, வீட்டுக்குள்ளே ஒருவருமே இல்லை. அதாவது ஆத்துமாக்குள்ள தேவ பிரசன்னம், தேவன் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், கண்டுபிடிக்கிறானா. அதே போல் அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வெளியே மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட். தப்பு சொல்ல, அதனால் எல்லாம் கலரில் மாறிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒயிட் அண்ட் ஒயிட் எதுக்கு போடுறோன்னா, நானும் தேவனுடைய சாயலாய் பரிசுத்தமாக நான் மாற வேண்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக இருப்போம், எந்த கரையும் படக்கூடாது அப்படின்னு. அந்த கேர்ஃபுல்னஸ் நம்முடைய ஆத்மாவிலையும் தேவை. நான் என்னை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. இப்படியாக ஆராதனை வஸ்திரமாக இதெல்லாம் போடுறோம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறும் ஜோடிப்பு. ஆண்டர்கிட்ட வரும்பொழுது ஒரு காஸ்டியூம், ஒரு பரிசுத்தமான ஒரு தோற்றம், ஒரு பரிசுத்தமான நடக்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு நாடக வாழ்க்கை, இதெல்லாமே. ஆனால் வீட்டில், வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், வெளியே, அவங்க மறைமுக வாழ்க்கையில், இங்கே பைபிளும் கையும், ஆனால் வீட்டிலே மற்ற இடங்களிலே எப்பொழுதும் செல்ஃபோனும் கையும், பைபிளே இல்லை. இதுதான் நல்லா பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வீட்டு வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட்லாம் அடித்து நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக அந்த ஆத்துமா காணப்படுகிறது. அதான் இங்கே பிசாசு என்ன பண்ணுறானா, ஸ்கேன் பண்ணுறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே தேவனை ஆராதிக்கும் போது ஸ்தோத்திரம், துதி, பாட்டு. ஆனால் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், துதி, ஜெபம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் பெருக்கி ஜோடிக்கப்பட்ட டெக்கரேட்டட் சோல் தான். உண்மையான சோல் இல்லை, உண்மையான ஆத்துமா இல்லை. சினிமாவில் பார்த்தீங்கன்னா செட்டு போடுவாங்க. காஸ்ட்லியான வீட்டை கட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் அந்த அட்டைங்களில் இதில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு செட்டு போட்டு அப்படியே டெக்கரேஷன் பண்ணி அப்படியே அந்த சீன் எடுப்பாங்க. நம்ம எல்லாரும் சில பேர் பார்ப்போம், ஆஹா இன்னும் அருமையாக தத்ரூபமாக எடுத்துருக்குறாங்க. ஆனால் கட்சியில் அது எப்படி இருக்கும், சும்மா ஒரு செட்டு தான் அது. அது மாதிரி அந்த செட்டு பார்த்திங்கன்னா அது படைப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைட்டி அது எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கும். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு ஜோடிக்கப்பட்ட வாழ்க்கை, மற்ற 6 நாள் உண்மையான ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை, எதுவுமே இல்லாத, தேவ பயபக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படியாக பெருக்கி அது ஜோடிக்கப்பட்டதாக இருக்கிறத பிசாசு என்ன பண்ணுறானா, தூரத்தில் நின்று ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். ஆஹா, உள்ள ஆண்டவரும் இல்லை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் உள்ள இந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணலை. துதி ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் துதிகள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறவர். எல்லாம் சொல்லுங்கள், இஸ்ரவேலின் துதிகள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நானும் என் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் நிறைய தியானிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே தான் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ஆத்துமாக்குள்ளே இல்லை. இப்படியாக அவன் ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாகா, இந்த ஆத்மா சும்மா பேரளவில் ஏற்றுக்குன்னு ஒரு டம்மியான ஒரு வாழ்க்கையை வாழுது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தான் முழு உரிமை. நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் இவன் வாழ்க்கையை கேடாக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு முயற்சிப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தான விட ஏன் சில கிறிஸ்தவங்க ரொம்ப கேவலமாக வாழ்கிறாங்க, ஏன் ரொம்ப ரகசிய பாவத்தில் வாழ்கிறாங்க, ஏன் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கைக்கு போகிறாங்கன்னா, பிசாசு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சும்மா இருக்க மாட்டான், இன்னும் கெடுத்து விடுவான். கிறிஸ்தவங்களை தான் என்ன பண்ணுவான் பிசாசு, இன்னும் கெடுத்து குட்டி சேவர் ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். உலக மனுஷங்களை கூட ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் அப்படி கெடுத்து விட்டுட்டு சும்மா இருப்பான். ஆனால் கிறிஸ்தவனை மட்டும் என்ன பண்ண மாட்டான்னா, உருப்படவே விட மாட்டான். இது மாதிரி காலியாக நம்முடைய ஆத்துமா இருக்கும் பொழுது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகள் என்ன பண்ணுவான் பிசாசு, அதை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவியை விட பொல்லாத ஆவிகளாம். அப்போ கேட்டகரி பாருங்க, ஒவ்வொரு பிசாசை விட பொல்லாதது எதுனா பாவம். பாவம் தான் பிசாசை விட பொல்லாது. உதாரணமாக மனுஷங்க பார்த்திங்கன்னா அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. அந்த அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு 15 கிலோ, ஒரு 20 கிலோ அது மாதிரி தான் தேவைப்படும் அந்த வெடிமருந்து. அந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கு அந்த யுரேனியம் அதெல்லாம் வச்சு தயாரிப்பாங்க. ஆனால் அது அந்த அந்த ஆட்டம் பாம் வெடிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து தயாரிப்பாங்க.
விஞ்ஞானிங்க. ஆனால் அது வெடிச்சதுன்னா கோடிக்கணக்கான மனுஷங்க செத்து போவான். எத்தனை மனுஷங்க? ஹிரோஷிமா நாகசாகி மேலே போடும்போது அங்கே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் ஜப்பானில் இறந்து போனாங்க 2ஆம் உலகப் போர் முடிவில். இப்படியாக ஒரு சின்ன அணுகுண்டு தான். அதே போல் தான் பிசாசு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அவன் பாவத்தை, அவனை விட வல்லமையான பாவங்களை நமக்குள்ளே வந்து அவன் உருவாக்க ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. எனவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக சாத்தானுடைய கிரியைகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள காணப்படும். அந்த 7 காரியங்கள் என்ன? 7 விதமான பெரிய பெரிய பாவங்கள் என்று வேதம் சில காரியங்களை பட்டியல் போடுகிறது. இறையிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது மனுஷனுக்குள்ள சாத்தான் உருவாக்குகிற 7 விதமான பெரிய பெரிய பாவங்கள். ஆனால் அது நமக்கு சாதாரணமாக தோன்றலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. மன மேட்டிமை. சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பெருமையாகவே பேசினிருப்பாங்க. நான் 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 நான். சில ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பித்தா அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்ம இது பண்ணோன்னு சொல்லுவோம். நம்ம சொன்னால் நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன். அவரே கொஸ்டின் கேட்பார், பதில் சொல்லிட்டோன்னா இப்படி தானா, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருமை 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 அகந்தையாகவே காணப்படும். இப்படியாக சில பேர் இடத்துல பேசும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய பெருமைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஓயாத பெருமை. சில கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா பெருமை பிடிச்சவங்களாகவே இருப்பாங்க. அவங்க தங்கள் கண்களில் மற்றவங்களை கீழ்த்தரமாக கேவலமாக பார்த்து கொண்டே இருப்பாங்க. மற்றவங்களை விட தாங்க தான் பெருசு பெருசு உயர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்க யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஒரு நார்மலான வார்த்தை டாக்கிங்ஸாக இருக்காது. அவங்கள எம்ஃபசைஸ் பண்ணி தங்களை உயர்த்தி தங்களை காஞ்சி பெருமையாகவே பேசுவாங்க. நீ செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சில பேருடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்கும். நீ நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் அவ்வளோ ஜெபம் பண்ண அவ்வளோ அதிசயம் வந்துச்சு அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. அதிசயமே ஜெபமே அவங்க வாழ்க்கையில் இருக்காது. இது மாதிரி கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் பிசாசு ஒரு பெரிய பாவத்தை, இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், 7 டைப்ஸ் ஆஃப் சின்ஸ், 7 விதமான பாவங்களை கொண்டு வரும். அதில் பிரதானமானது இந்த பெருமை உள்ள ஆவிகள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அந்த மனுஷன் நிறைய பெருமையானதே பேசுவார். கட்சியில் நான் கேட்டேன், உங்கள் குடும்பம்லாம் நல்லா சர்ச்சைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் சொந்த மனைவியே ரட்சிக்கப்படல. சொந்த மனைவியே எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்? 30 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்தவர். அப்போ நான் மனுஷங்களை நினச்சிக்கினேன், இவ்வளோ பெருமையை பேசுகிறியே, உன் ஜபத்தினால உன் குடும்பத்தை என்ன பண்ணல, பிள்ளைங்களை ஆதாயப்படுத்தலை, மனைவியை ஆதாயப்படுத்த முடியல, வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் அகழலை, இவர் மட்டும் போகிறாரு வராரு போகிறாரு வராரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லலை, மனசில் நினச்சிக்கினேன், பிசாசு என்ன பெருமை வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி. சொந்த வீட்டை ஆதாயப்படுத்த முடியல, ஆனால் அவருடைய வாயை திறந்தால் எப்படி வரோன்னா இல்லாத பெருமை. அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்தா எப்போ சாமி நம்ம தப்பிச்சிடலாம் ஓடிடலாம் அப்படின்னு தான் இருக்கும். அது மாதிரி தேவனுடைய ஜனங்களே, அப்படிப்பட்டவங்களுக்குள்ள ஏன் அந்த பெருமைகளே பேசுகிறாங்கன்னா, பிசாசு அவங்களுக்குள்ள குடியிருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை போல் பிசாசு கூட அந்நிய பாஷை பேசும், பிசாசு கூட கர்த்தரை துதிக்கிற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணும். அதெல்லாம் நம்பிடாதீங்க. நிறைய பிசாசுங்க நம்மளோட கில்லாடிங்க.
ஏன்னா பரலோகத்துலேருந்து தானே கீழே வந்துச்சிங்க. பரலோகத்தில் தேவனை துதிச்ச ஆவிங்க தான் அதுங்க. அதனால் எல்லா பக்தியின் வேஷத்தையும் போடும். பவுல் எழுதுகிறார், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அதனால் தேவ ஜனமே, நம்ம இன்னும் பக்தி செலுத்தினாலும் நம்மளுக்குள்ளே நிறைய பெருமையே பேசுகிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா கர்த்தர் அங்கே இல்லை. உள்ள பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பிசாசுங்க துரத்தும் போது நம்மளை உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். நாங்களாம் சாதாரணமானவங்க, கர்த்தரை பார்த்தா தான் உனக்கு பயன்னு அதுக்கிட்டே சொல்லுவோம். ஏய் சும்மா ஆக்ஷன் பண்ணாத, எங்களை பார்த்தாலாம் நீ பயப்பட மாட்ட, கர்த்தருக்கு தான் நீ பயப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தர் அது மாதிரி தான், சத்தியம் தெரியாதவர், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் தெரியுதா பாரு ஓடு அவ்வளோதான் உன்னை அப்படி இப்படி அதுக்கு ஒன்றா ஆக்ஷன் பண்ணிட்டு ஆந்திராவில் நடந்த ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு பலாரும் முடிச்சான் கண்ணத்து. இங்கே அடிச்ச அடி அங்கே சுருடன் போய் விழுந்தாரான் அவர் அந்த மனுஷன். அதனால் பிசாசெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட கில்லாடி. அதனால் தேவ ஜனமே, பெருமையே வாயில் வருது, நான் தான் மேன்மை அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோன்னா உள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்லை, டிசீவிங் ஸ்பிரிட், பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. த செகண்ட் திங், 1 தீமோத்தேயு 6:10. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை அதுக்கு முன்னாடி இந்த சாதாரண பிசாசு, இந்த சேசிங் ஸ்பிரிட், சாதாரண பிசாசுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது என்ன செய்யணும், கர்த்தரை தேட விடாது, ஜெபிக்க விடாது, கர்த்தர் சிந்தனையும் உங்களுக்கு வராது. பணம், உலகம், மனுஷங்க, நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம், துதி ஸ்தோத்திரம் ஜெபம் ஆராதனைக்கு வர விடாது, இதெல்லாமே கட் பண்ணணும். அந்த சாதாரண ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனையை கர்த்தருடைய நன்றி பயபக்திக்குள்ளே வைக்காது. இப்படி வைக்காமல் இருந்தாலே நல்லா புரிஞ்சிக்கணும். அடுத்து 7 விதமான பொல்லாத ஆவிகள், அதனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரப்போகிறது. அதில் செகண்ட் இங்கே சொல்லப்படுது பொருளாசை, பேராசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 12:15 ஆண்டவரே சொல்றார். லூக்கா 12:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பணம் 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 பணம், பொருளாதாரம், பணம் பணம் பணம். அந்த பணம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமை. நிறைய பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் ஒவ்வொரு நாளும் தங்கள் பிஸ்னஸ், வேலை, அது இது, அந்த பணம், இந்த செல்வம், இந்த சொத்து, இப்படியே அவங்க வாழ்க்கை என்ன பண்ணோன்னா இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் வழியை விட்டுட்டு குறுக்கு வழியில் போயிடுவாங்க. பிரைஸ் காட். நிறைய பேர் இந்த காலத்தில் கிறிஸ்தவங்க மாறினே இருக்கிறாங்க. பணத்துக்காக, பொருளுக்காக ஒரு நல்ல கர்த்தருக்கென்று கிரியை செய்த நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த தேவனுக்கு விரோதமான கட்சிகளோடு கூடலாம் கூட்டணி வச்சு தாங்கள் உயர்ந்து வரணும், சம்பாதிக்கணும், பண்ணணும்னு சொல்லி நிறைய போயின்னு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற சில பொலிட்டிக்கல்ஸில் அதிலலாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. இப்படி பிடிச்சி ஏறி வந்துடலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சிக்கணும். நீ உன்னுடைய தொழிலை செய், வியாபாரத்தை செய், எல்லாமே செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய முக்கியத்துவத்தை விட்டுட்டு உனக்கு உன்னுடைய வியாபாரம், தொழில், பணம், பொருளாசை இதே தான் பெருசாக இருக்குது. ஒரு நாளை எடுத்தால் எனக்கு டைமே இல்லை ஜெபம் பண்ண, கர்த்தரை தேட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள டிசீவிங் ஸ்பிரிட், பொல்லாத ஆவிகள் அங்கே ராஜ்யம் செய்கிறது என்பதை
நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே மை பிஸ்னஸ் இஸ் ஃபர்ஸ்ட், காட் இஸ் நெக்ஸ்ட். மணி இஸ் ஃபர்ஸ்ட், காட் இஸ் நெக்ஸ்ட். அப்படி வாழ்கிற அத்தனை பேருமே இந்த பொல்லாத ஆவிகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறத நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்களை படிக்க மட்டும் வைப்பாங்க, ஆனால் பிள்ளைங்களை வீட்டில் உட்காரச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. இது அத்தனையுமே நீங்கள் சாதமாக நினைக்கிறீங்க. படிக்க வச்சா 58 வயசு 60 வயசோட சாப்டர் க்ளோஸ். ஆனால் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சிங்கன்னா, தேவ பக்தியை கொடுத்தீங்கன்னா, தேவராஜ்யம் வரைக்கும் நித்தியமாக அந்த ஆத்மா வாழும். ஹல்லேலூயா. எதுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும்னு படிக்க வைக்கல. நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம, நீங்கள் ஆஹா இது பெருசு அது பெருசு, இதை பண்ணிட்டா நம்ம உயர்ந்தலாம், அதை பண்ணிட்டா நம்ம பெருசாகிடலாம், அந்த மணி மைண்டடோட இருக்க வைக்கிறதே யாருன்னா பிசாசு தான். எல்லாமே செய்யணும், படிக்கணும், கொல்லணும், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனுக்குரிய கணத்தை நம்ம வாழ்க்கையில் குறைச்சோன்னா அங்கே கர்த்தர் அல்ல, டிசீவிங் ஸ்பிரிட் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, தேர்ட் ஸ்பிரிட், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்க. இப்போல்லாம் எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துடுறாங்க, சோஷியல் மீடியாலே பார்த்துடுறாங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பார்த்துடுறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நோ, உங்களுக்குள்ள ராஜ்யம் பண்ணுறது தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, அது வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள். நினைக்க வேண்டாம், நிறைய குடும்பம் நிறைய விபரீதமான முடிவுகளுக்கு போகிறதே இந்த மாம்ச இச்சை. ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. 1 யோவான் 2:16 வாசிக்கிறோம். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் தேவனால் அல்ல, அது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, 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 பிரைஸ். ஒருத்தர் சொன்னார், நான் பார்த்தாலே தப்பு தப்பாக தான் என் கண்ணில் பார்க்குறேன். அப்போ சொன்னேன், நீ சுத்தம் ஜீரோவில் இருக்கிற, உன் பேட்ரி என்ன இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில், உனக்குள்ள சுத்தமாக தேவனுடைய பிரசன்னம், ஜெப வாழ்க்கை, அபிஷேகம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உன்னுடைய கண்கள் ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவ ஜனமே, சும்மா அப்படி வந்துடுச்சிங்க சிந்தனை, அப்படியே கொஞ்சம் விழுந்து போயிட்டேன், அப்படியே கொஞ்சம் அடிமையாயிட்டேன், அப்படியே கொஞ்சம் தவறான பார்வையில் போயிட்டேன், தவறான எண்ணத்தில் போயிட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜீரோவில் இருக்குது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர், ஆவிக்குரிய வல்லமை, தேவ பிரசன்னம் ஜீரோவில். அவர்கிட்ட சொன்னேன், நீ சுத்த ஜீரோவாக இருக்கிற, நீ கர்த்தருக்காகலாம் ஊழியம் செய்ய தகுதியே இல்லை, எந்த விதமான ஊழியத்தை செய்ய நீ தகுதி இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல், உன்னுடைய ஆவிக்குரிய வல்லமை என்ன பண்ணு, முதல்ல அதிகமாக்கு. கர்த்தர் சமூகத்தில் இரு. ஃபஸ்ட்டு பார்ட் டைமாக செய்கிற, ஃபுல் டைமாக செய்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் விழுந்து போகிறவங்களா இருந்து கொண்டு நீங்கள் மற்ற ஆத்மாவை தூக்க முடியாது. நீங்கள் நிற்கிறவங்களா இருக்கணும், அப்போ தான் மற்ற ஆத்மாவை தூக்கி நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. குருடனுக்கு குருடன் வழி காட்ட முடியுமா? 2 பேர் அங்கே போய் விழுவாங்க. நீங்கள் என்னதான் ஆண்டவருக்காக கிரியை செஞ்சாலும் அந்த ஆத்மா, கொஞ்சம் நல்லாக்கிற ஆத்மாவை ஃபுல்லாக கெடுத்து விட்டுருவீங்க. அதனால் என்ன செஞ்சாலும் நம்ம கர்த்தருக்கு கிரியை செய்யணும், இயங்கணும். ஆனால் நல்ல அபிஷேகத்தோட அசுத்தமான எந்த வல்லமைகளுக்கும் அடிபணியாமல் நாம் கர்த்தருக்கு என்று கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிமை தனத்தில் இருக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்குள்ள உங்களை சேஸ் பண்ணுற ஸ்பிரிட், பொல்லாத ஆவிகளை உங்களுக்குள்ள அவன் கொண்டு வருகிறான், பாவத்தை உருவாக்குகிறான். இந்த 4th விஷயம், நீதிமொழிகள் 14
30ஆம் வசனம், நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று வாசிக்கிறோம். இந்த ஃபோர்த் பெரிய ஒரு பாவம் பொறாமை. இந்த பொறாமை என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவன் என்று நம்ம சொன்னாலும் நமக்குள்ளே மற்றவங்களை பார்க்கும் பொழுது பொறாமை இருக்குதுன்னா நமக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இல்லை. யாக்கோபு 3:16 யாக்கோபு எழுதுகிறார், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்களும் உண்டு. வைராக்கியம் என்ற வார்த்தை அங்கே பொறாமைக்கு தான் போட்டுக்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா envy, jealous அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும். அந்த வைராக்கியம் என்பதற்கே பொறாமை என்று அங்கே அர்த்தத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. எனவே அந்த பொறாமை யாரை பார்த்தாலும் பொறாமை சவுலுக்குள்ளே அதான் இருந்துச்சு. சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி இருந்துச்சு. அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சு, தாவீது மேலே பொறாமப்பட வச்சுனே இருந்துச்சு. அப்போ தேவ ஜனமே நம்முடைய பார்வையில் விசுவாசம் வேண்டும். அவங்களையும் கர்த்தர் நடத்துகிறார், என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறது தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்னையும் தேவன் என் பக்கத்து வீட்டுக்காரனும் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசி ஆசீர்வாதமாக இருக்கணும், நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா இவங்க அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஏங்க பேசலைன்னு சொல்ல, என்னன்னே தெரிலங்க, பேசுகிறதே இல்லைங்க அவங்கன்றாங்க. இங்கே சொல்ல, சில இடத்துல சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சுப்பா, உயர்ந்துட்டாங்கப்பா, வளர்ந்துட்டாங்கப்பா, நம்ம இனிமேல் அவங்களோட ஒட்டும் உற வேணாம்ப்பா, இப்படி பொறாமை நிறைய பேருக்குள்ள. எனவே இதெல்லாமே இந்த பொறாமையின் ஆவிகள்லாம் கர்த்தருடைய ஆவி அல்ல. ஹல்லேலூயா. இதெல்லாமே ஒழியுமுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஃபிஃப்த்து ஒரு பெரிய பாவம், பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். யாருடைய வாழ்க்கையில் நிறைய அதிகமாக நிறைய சாப்பிடணும், நிறைய சுகபோகமாக இருக்கணும், நம்ம நல்லா சாப்பிடணும், சுகபோகமாக இருக்கணும். சில வீட்டில் கடன் தொலையை பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பறக்கிறது, ஓடுறது, நீந்துறது, வருமானம் கம்மி தான், ஆனால் டெய்லியும் ஆகாயத்து பட்சிகள், நடமாடுகிறவைகள், நீந்துகிறவைகள், இது எல்லாத்தையும் கடன் கொடுத்து வாங்கியே. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கலைன்னா வீட்டில் வந்தார்னா அவர் சாப்பிடவே மாட்டார், அதனாலே கடன் வாங்கியாவது செஞ்சு வச்சிட்றேன். கடைசியில் அந்த கடனில் என்ன பண்ணாங்க, ரொம்ப சிக்கிக்கின்னு அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை கேட்டு அவங்க திருந்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருந்தீனி, நிறைய பேர் நிறைய சாப்பிட்டா ஜெபம் பண்ண முடியாது. நைட்டில் ப்ரேயர் பண்ணோன்னு என்ன பண்ணணும், கம்மியாக சாப்பிட்ணும். அப்படியாக நிறைய அந்த காரியங்கள். இன்னும் சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறையா குடி, போதை வஸ்துக்கள், உலக இன்பங்களில் உழன்று கொண்டிருக்கிற வாழ்க்கைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் உண்டாக்குற காரியங்கள். நீதிமொழிகள் 23:20-21 வாசிக்கிறோம். 23:20-21. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. மாம்ச பெருந்தீனிக்காரர்னா டெய்லியும் எனக்கு இருந்தாதான், மாம்சம் இருந்தாதான் அப்படின்ற மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படியாக நிறைய உலக இன்பம், உலக அப்படியே சவரட்சணை, அப்படியே நல்லா அந்த சாப்பாடை கூட தேவன் தான் தரார். அந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டிவி, சினிமா, நாடகம், இப்படியே என்ன இன்பம், நல்ல சாப்பாடு, நல்ல டிவி, நல்ல ரெஸ்ட்டு. கட்சியில்
உடம்புல வியாதி எல்லாமே இந்த பிசாசு என்ன பண்ணும், உண்டு பண்ணும். சில பேர் நிறையா நாள் முழுக்க நல்லா உள்ள குடிப்பா 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 பிசாசு தோன்றான்ல, அதெல்லாமே உங்களுக்குள்ள பிசாசினுடைய ஆவிகள் கிரியை செய்கிறது. பிரைஸ் எல்லாம். சந்தோஷமானாலும் கூடி, கல்யாணத்துலேயும் கூடி, வீட்லேயும் கூடி, கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எவனா நிற்பான், பிசாசு நிறுத்தி வச்சுருப்பான், வாடா கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு. அவங்க கூட சேர்ந்துன்னு போய் குடி. எல்லாமே இந்த உதவாத வேலை வெட்டிக்கு போகாதவங்க எதையாவது ஒரு பொட்டலத்தை வச்சுன்னு சுற்றுவானுங்க. வா கொஞ்சம் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிப்பார். அவங்க கூட போயிட்டு கொஞ்சம் அப்படி ஊதுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போதையில், அப்படியே மயக்கத்தில், போதையில், இன்பத்தில், ஆஹா நான் அப்படியே கஷ்டப்படாமல் வாழணும், எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்வேங்க. சில பேர் சொல்கிறது, என் வாழ்க்கை இது, எனக்கு என்ன பிரியுமோ அதான் நான் செய்வேன். அதெல்லாம் சொல்ல வைக்கிறதே பிசாசு தான் உள்ளேருந்து. கர்த்தருடைய ஆவி இருந்தார்னா அவருக்கு பயப்பட வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலை உண்டாக்கும் ஆவியானவர் அவர் பேர். ஹல்லேலூயா. என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு யாருக்குள்ள எண்ணம் இருக்குதோ உங்களுக்குள்ள பிசாசு இருக்குது, பிசாசின் ராஜ்யங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பிசாசெல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசெல்லாம் ஈஸியில் வெளியே வராது, நீங்கள் ஒப்பு கொடுத்தா தான் வெளியே வரும். சாதாரண பிசாசுங்க ஓட்டும் போது வெளியே வந்துடும். சிலது பொல்லாத பிசாசுங்க நீங்கள் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அது வெளியே வராது. ஏன்னா நீங்கள் அதுக்கு முழு உரிமை கொடுத்து வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் யார், அவர் வேணாம், நான் அப்படி தான் இருப்பேன். நீங்கள் உரிமை கொடுக்குற வரைக்கும் அது வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம். சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது நம்ம விட்டு விலகும். ஹல்லேலூயா. எபேசியர் 4 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமலும் இருங்கள். நிறைய பேர் ஆத்திரம், கோபம், டென்ஷன், எதை பேசினாலும் எரி பொறி கோபம், ஆஹா ஐயோ அவர் ரொம்ப மோசமானவருங்க. ஒரு நாய் தெரிச்சுன்னா தெரியும் அவருக்குள்ளே இருக்கிற வீரம் எங்கே போச்சு. சும்மா எரிஞ்சிங்கன்னு பொறிஞ்சிங்கன்னு கத்திக்கின்னு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க கோபத்தோட. இந்த டென்ஷன் அப்படியே எப்பவுமே சமாதானமே இருக்காது. பேசுகிற வார்த்தையில் அசிங்கமாக கோபத்தை கிளற மாதிரி இப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசின்னு இருப்பாங்க. பிரைஸ். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தான் நமக்குள்ளே உருவாக்குற மோசமான சுபாவங்கள். யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கட்டுப்படுத்த முடியாத கோபம், பழி வாங்குற எண்ணம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பது, பழி வாங்குற எண்ணம். என்னை பண்ணிட்டால நான் மறக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். நிறைய பேர் இதே சுபாவத்தோடு திருவிருந்தில் இருக்கிறீங்க. அத்தனை பேருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவி இல்லை, பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவிகள் உள்ள கிரியை செய்கிறது. அதனால் நல்லா என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கடைசியாக நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியேன் எருமினத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ரோமர் 12:11 வாசிக்கிறோம், அசதியாயிராமல் ஜாக்கிரதை. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதை செய்யறதுக்கும் சோம்பல் தான். வேலைக்கு போப்பா, இல்லை எனக்கு முடியல, அந்த காரணம் இந்த காரணம், அந்த அது இதுன்னு சொல்லி சும்மாவே இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம், அதை செய்யலாம், பண்ணலாம், நம்ம முன்னேற்றத்துக்குள்ளே போகலாம், அந்த எண்ணமே இருக்காது. அப்படியே சோம்பல் தனமாக அப்படியே முடங்கி ஒன்றுத்தையும் செய்யாமல் ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சு கொஞ்சம் முன்னேறி வரலான்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ அப்படியே கொஞ்சம் அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படி வர்றது, அப்படிப்பட்ட அப்படியே ஒரு சாதகமான ஒரு வேலை, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு காரியங்களை சில பேர் நினைப்பாங்க, பார்ப்பாங்க. சில பேருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, முட்டி போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் சோம்பல். கர்த்தரை நல்லா வாயை திறந்து ஜீவனை கொடுத்துக்கிறாரே, நல்லா ஸ்தோத்திரம் துதி பண்ணலாம், தேவனை நன்றி செலுத்தலாம், அதுக்கு சோம்பல் தான். இப்படியாக யாருக்குள்ளெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சோம்பல் தானே இருக்கிறதோ அது அத்தனையுமே என்னாகும்,
அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட், அதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகள். நம்ம சாதாரண நினைக்கிறோம், வாழ்க்கை அப்படியே தரித்திரம், வறுமை, முன்னேற்றம் இல்லாமல் வச்சிடும். ஏற்கனவே நிறைய நம்ம ஃபேமிலி நிறைய பின்னேற்றம் அடைந்தான் இருக்குது, பின்மாற்றம் தரித்திரத்தில் தான் இருக்குது, கடன்களில், வறுமையில், பற்றாக்குறையில் தான் இருக்குது. இந்த நிலைமையில் இருக்கும் போதே சரியாக கர்த்தரை ஆராதிக்க முடியல, தினந்தோறும் ஜெபிக்க முடியல, நன்மையை வழங்குறவர் நோக்கி பார்க்க முடியல, ஆண்டவருடைய ஐடியாவை கொண்டு அடுத்தடுத்து முயற்சி பண்ண முடியல, செய்ய முடியல. அப்படியே ஏதாவது நடக்கட்டும் போ, அப்படியே வாழ்ந்துடலாம், அப்படியே அந்த மைண்டை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருப்பான் பிசாஸ். இதெல்லாமே ஒரு பெரிய ஸ்பிரிட். ஹல்லேலூயா. சோதம் கொமரால அத்தனை பாவங்கள் வந்ததற்கு ஒரு மெயினான ரீசன் என்னன்னா, சாங்கோபாங்கம் அப்படின்னு சொல்லி நான் ஆதியாகமம் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். சாங்கோபாங்கம்னா தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்துலேயும் சோம்பேறி, எல்லாத்துலேயும் சோம்பல் தான். ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க மனப்பூர்வமாக இயங்க மாட்டாங்க, எல்லாத்துலேயும் சோம்பேறி தனம். கர்த்தருக்காக செயல்படுறதுலையும் சோம்பல் தனம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பிரிட். இதெல்லாம் ஒழிந்து போக முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 7 விதமான சுபாவங்களையும் இந்த ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கி அந்த மனுஷனை சின்னாபின்னமாக்கிடும், சின்னாபின்னமாக ஆக்கி விட்டுரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவத்தை செய்ய 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 நம்ம வாழ்க்கை கர்த்தரை விட்டு இன்னும் விலகி போயினே இருக்கும், இன்னும் விலகி போய் கொண்டு இருக்கு. இந்த ஆவிகள் இப்படியாக மனுஷனுடைய நிலைமைகளை மிக மோசமாக அதை மாற்றிவிடும். எனவே நம்முடைய வீடு, நம்முடைய ஆத்துமா, நம்ம வீடு, நம்முடைய இதயம் அது எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நல்ல தேவ அபிஷேகத்தில், ஜபத்தில், தேவனை ஆராதிக்கிற தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது பொறாமை எண்ணமே வராது, பெருமையான எண்ணமே வராது. இந்த சோம்பல் தனம், இந்த கோபம், ஆத்திரம், எரிச்சலாகவே, டென்ஷனாகவே இருக்கிற வாழ்க்கை, அதுக்கப்புறம் இருக்கிற மாம்சத்தின் நிச்ச தவறான வாழ்க்கைகள், இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விதமான விஷயங்கள், இதெல்லாமே கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றும் செயல்படாதபடி கர்த்தர் அழித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பண ஆசை, இந்த எல்லா பெருந்தினி போஜன பிரியர்கள், இந்த நிறைய உலக இன்பத்தில் உழலுகிற இந்த வாழ்க்கை, இதை அத்தனையுமே கர்த்தருடைய ஆவியானவர் அழித்து போடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடத்தை கொடுக்க போகிறீங்க? அப்படியே முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் கர்த்தரை சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Father.